தீபாவளியின் போது பட்டாசு சத்தம் கேட்கும், கதறி அழுவானுங்க. என்னுடைய பொண்டாட்டியை பார்க்க முடியல, என்னுடைய பிள்ளைய பார்க்க முடியல, நான் செத்து இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கதறி அழுவானுங்க. எவ்வளவோ அறிவான விஷயங்கள் இருந்த போதும் பல்வேறு வகையான குப்பைகளும் இந்த சோசியல் மீடியாவில் கிடக்குது. அதை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம நல்லது எடுக்க போறோமா, இந்த குப்பையை எடுக்க போறோமா? இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். இஸ்லாமிய கண்ட்ரில அடிக்கிற மாதிரி அவனெல்லாம் கல்லாலே அடிச்சு கொல்லணும். அவனுடைய ஆண்குறிலியே சுடணும். தமிழகத்தையே உலுக்கிய கொடூர குற்றமான இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்நிகழ்வில் பார்க்க போகிறோம். இது சவுத் வாய்ஸ். நாங்கள் உங்கள் கவிராஜா. வாங்க நம்ம பதிவுக்குள்ள போவோம். நாட்டில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிற விஷயத்தில் நடக்கிற தவறுகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இது தினந்தோறும் இன்ச்சு பை இன்ச்சா ஏறிக்கிட்டே தான் இருக்குது. குறைஞ்ச பாடு இல்லை. இது நம்ம ஆட்சியாளர்களை யாரும் நம்ம குற்றம் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா எல்லா ஆட்சியிலையுமே இந்த மாதிரி நடக்க தான் செய்யுது. காவல்துறையும் அதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு தான் வராங்க. இருந்தாலும் இது ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. உளவியல் சார்ந்த பிரச்சனை இது. இளைஞர்களிடம் எழுகிற அந்த உளவியல் சார்ந்த பிரச்சனையா இருக்குது. ஏன்னா இப்போ அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கியிருக்காங்க. அதை பார்த்து நான் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளைஞர்கிட்ட வர்றதில்லை. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் ஒரு தவறையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தமிழகத்தையே புரட்டி போட்ட, மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு செய்தி இந்த பொள்ளாச்சி சம்பவம். 2019 பிப்ரவரி மாதத்தில் ஒரு 19 வயது இளம்பெண் ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட், சபரிராஜன் என்கிற ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபேஸ்புக் மூலமாக பழக்கமாகறாங்க. அந்த பழக்கம் நாளடைவில் அவங்க ரொம்ப நெருக்கமாகறாங்க. ஒரு நாள் அவர் தனியாக அந்த சபரிராஜன் தனியாக அந்த பெண்ணை வர சொல்லி காரில் அழைச்சிட்டு போகிறாரு. போகிற வழியில் இன்னும் 4 பேர் ஏறுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அப்புறம் மிரட்டி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு குடோனில் அடைச்சி வச்சு மிகப்பெரிய ஒரு கொடூரமான பாலியல் தொந்தரவுக்கு அந்த பெண் ஆளாக்கப்படுறா, சீரழிக்கப்படுறா. அதை வீடியோ பதிவு பண்ணி அதை இணையத்திலையும் வெளியிடுறானுங்க. இந்த பொண்ணு பொறுத்து பார்த்துட்டு திரும்ப மிரட்டல் விடுத்து அந்த பொண்ணை அடிக்கடி அழைக்கிற வேலையாக இருந்திருக்கானுங்க. இந்த பொண்ணு பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கு. அவன் அண்ணன் அந்த நபரை சந்தித்து ஃபைட் பண்ணியிருக்கான். அப்போ அவனோட பிரச்சனையாகி அவன் மொபைல் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. பல பெண்களிடம் இந்த மாதிரி தவறாக நடந்திருக்கானுங்க. வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. நிறைய இணையத்தில் வெளியிட்டிருக்கானுங்க. இப்போ இது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவெல்லாம் லீக் ஆனதுக்கப்புறம் அது ஒரு தமிழகத்தையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாகுது, ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகுது. உடனே சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் போகுது. அதை சிபிசிஐடியிலேருந்து திரும்ப சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் இதனுடைய விசாரணை ஒரு முழுமையாக நடக்குது. அதாவது அந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரல. இப்போ இந்த சிபிசிஐடியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரகசிய விசாரணை குழு வச்சு அந்த வீடியோவை பார்த்து அந்த பெண்களை கண்டுபிடிச்சு அந்த பெண்கள்கிட்ட பேசி ரகசியம் பாதுகாக்கப்படும் சொல்லி அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இதில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கைது பண்ணி ஒரு வழியாக இன்னைக்கு நமக்கு தண்டனையும் 6 ஆண்டுகள் கடந்தாலும் கூட தண்டனை கிடைச்சிருச்சு. இடையில இந்த கொரோனா காலகட்டத்தில் இது சரியாக கொஞ்சம் காலதாமதமானதாக சொல்லப்படுது. இடையில கொரோனா காலகட்டம் ஒரு 2 வருஷம் போச்சு இல்லையா, அதனால். ஏன்னா ரொம்ப விரைந்து முடிக்க வேண்டிய வழக்குகள், ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக தமிழகத்தை உழுக்கக்கூடிய செய்திகளில் கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் உடனே விரைந்து முடிச்சா ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டவங்களும் ஒரு மன நிம்மதி அடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்கும்போது காலதாமதமானது மக்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் பார்க்கப்பட்டது. ஆனாலும் இந்த தண்டனை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கலாம். என்னுடைய பார்வையை நான் பதிவு பண்ணுறேன். இந்த தண்டனை நல்ல
அவனுக்கு சரியான தண்டனை இது. ஏன்னா அவன் வந்து வாழ்க்கையில் அவ்வளோதான், அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது வந்து முறையான தண்டனை தான். ஆனால் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்ட விஷயம், மக்கள் எதிர்பார்த்த விஷயம் என்ன என்பது, இந்த மாதிரி தவறு நடக்கிறவங்களுக்கெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது, அவங்களெல்லாம் சாகடிச்சிடணும், தூக்கு தண்டனை வழங்கணும் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு, அவனெல்லாம் அவனுடைய ஆண்குறியிலே சுடணும், இப்படியான ஒரு கொந்தளிப்பை வந்து நிறைய பேர் வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, ஒருவன் ஒரு முறை இறந்ததை விட அவன் தினம் தினம் இறந்ததை வந்து ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஆயுள் தண்டனை என்பது. ஏன்னா அது வந்து நிறைய நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா தெரியும். 2007 ஒரு தனியார் தொலைக்காட்சிக்காக ஒரு ஜெயிலர் ஒருத்தவரை நான் வந்து பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் வந்து, அதாவது இந்த சிறைவாசிகள் உள்ளுக்குள்ள அனுபவிக்கிற துக்கம், சந்தோஷம் போன்ற விஷயங்களை வந்து அவர் வந்து சொன்னார். அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு வலியாகவும் இருந்தது. என்னன்னா, அந்த குற்றவாளிகள் வந்து ஒரு நல்ல நாள் அந்த மாதிரியான நாட்கள்ல வந்து அழுவானுங்களாம், ரொம்ப ஃபீல் பண்ணி உருகி கதறிருக்கிறாங்களாம். அப்படி சொல்றாரு அவர் அந்த ஜெயிலர். ஒரு தீபாவளி வந்து சுத்தி ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது பட்டாசு சத்தம் கேட்கும், ஊர் பூரா பட்டாசு சத்தம் கேட்கும். அந்த சத்தங்கள் இவங்களை காதில் ஒலிக்கும் போது அப்படியே ரொம்ப உருகி ஃபீல் பண்ணுவானுங்களாம். என்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியல, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, எங்கள் அம்மாவை பார்க்க முடியல, என் மனைவியை பார்க்க முடியல, ஏன் இந்த தப்பை செஞ்சேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னை தனிமையில் விட்டால் எனக்கான வாய்ப்புகள் கிடைச்சா நான் தற்கொலை கூட பண்ணிக்குவேன், அப்படியான ஒரு கொடுமையை நான் சுமந்துட்டு இருக்கேன்னு ரொம்ப உருகி ஃபீல் பண்ணி அழுவானுங்களாம், கதறி அழுவானுங்களாம். ஆயுள் தண்டனை என்பது அப்படித்தான், அதுவும் சாகு வரை ஆயுள் தண்டனைன்றது. ஏதாவது பர்மிஷன்லாம் அப்பப்போ வெளியே விடுவாங்க, 10 நாள் இது நாள், அதெல்லாம் போதாது. ஏன்னா எவ்வளோ வாழ்க்கையில் சந்தோஷமான காலங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த ஃபேமிலி கூட இருந்து நம்மளால அனுபவிக்க முடியலையேங்கிற ஒரு வேதனை இருக்கு. இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தவங்க எல்லாருமே இளைஞர்கள். அவனால் வாழ்க்கையில் இனிமேல் நமக்கு அவன் கல்யாணமே பண்ணிக்க முடியாது. பண்ணி என்ன பண்ண போறான்? அவ்வளோதான், அவன் லைஃபே முடியுது. அவன் செத்ததுக்கு இல்லை, செத்ததை விட இன்னும் கொடுமையான இது ஒரு தண்டனையாக வந்து நம்ம பார்க்குறோம். பொள்ளாச்சி வழக்கில் வந்து அப்பாவி பெண்களை, அதாவது உளவியல் ரீதியான பிரச்சனையா இதை வந்து நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பெண்ணை அவன் வந்து முகநூல் வாயிலாக பழகி தன்னோட இணக்கமாகணும்னு சொல்லி அவன் இது பண்றான். அந்த பொண்ணும் அதுக்கு சம்மதிக்குது. அதோட அவன் முடிச்சுட்டு போக வேண்டியதானே. அப்புறம் ஏன் இன்னும் கூட்டு இளைஞர்களை சேர்ந்து அதை வீடியோ படம் எடுத்து அதை இணையத்தில் வெளியிட்டு, அப்படி என்ன அவனுக்குள்ள ஒரு சைக்கோத்தனமான விஷயங்கள் வந்து மனசுல இருக்குதுன்னா, அது வந்து ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கிறது. இந்திய அளவிலும் குறிப்பாக தமிழகத்தின் அளவிலும் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிற வகையில் அரசுகளும் பல முன்னேற்பாடுகளையும் நடவடிக்கைகளும் மேற்கொண்டுதான் வருகிறது. காவல்துறையும் மிக கட்டுப்பாடான விஷயங்களை பண்ணிக்கொண்டுதான் வருகிறது. இருந்தாலும் இளைஞர்களுக்குள்ள அந்த உளவியல் அவர்களை விட்டு வைக்கவில்லை. அவர்களை ஒரு சைக்கோத்தனமாக, மூர்க்கத்தனமாக இது போன்ற செயல்களில் ஈடுபட வைக்கிறது. தொடர்ந்து நாம் பேசுவோம். இந்த பொள்ளாச்சி வழக்கில் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக என்னுடைய பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.